ஹலோ உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை கேட்கலாமா? ஒரு மலை உச்சியில் சூரியன் மெதுவாக மறையிற நேரம். அந்த அமைதியான இடத்துல ஒரு பெரிய கழுகு ஒரு பாறையின் மேலே தன்னோட கூர்மையான பார்வையோட உட்கார்ந்துருந்தது. அந்த கழுகோட காலடியில் ரொம்ப சின்ன ஒரு எலி உடம்பு நடுங்கியபடி கண்ணில் பயத்தோட இருந்தது. ஆனால் அது பயந்து ஓடலை. கழுகு எலியை கவனிச்சது. எலிக்கிட்ட கழுகு இப்படி கேட்டது: எலியே, நீ உருவத்தில் இவ்வளோ சின்னதாக இருக்க, உன்னை விட உருவத்தில் பெருசாக இருக்கிற என்னைய பார்த்தா உனக்கு பயமே இல்லையா அப்படின்னு கேட்டது. அதற்கு எலி மெதுவாக தலையை நிமிர்த்தி கழுகை பார்த்தது. பயம் இருக்கு, ஆனால் பயந்து ஓடுறதுக்காக வாழ்க்கை இல்லைல்ல, தைரியமாக நிற்கிறதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லி எலி கழுகுக்கிட்ட சொன்னது. அந்த வார்த்தைகளை கேட்டதும் கழுகு கொஞ்ச நேரம் அமைதியாக ஆயிடுச்சு. கழுகு தன்னோட மனசில் உருவத்தில் இவ்வளோ சின்னவனாக இருக்கான், ஆனால் மனசில் எவ்வளோ தைரியம் இருக்குது அப்படின்னு கழுகு எலியை புரிஞ்சுக்கிட்டது. அந்த கழுகு எலியை காயப்படுத்தலை. அமைதியாக தன்னோட இறக்கைகளை விரித்து வானத்தில் பறக்க ஆரம்பிச்சுது. அது வானத்தில் பறக்கும்போது தான் அதுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. பலம்னு சொல்கிறது உடம்புல இல்லை, தைரியம் இருக்கிற மனசில் தான் அப்படின்ற விஷயம் கழுகுக்கு புரிய ஆரம்பிச்சுது. அந்த சின்ன எலி அந்த மலையில் ஒரு உயிராக மட்டும் இல்லை, ஒரு பாடமாக மாறுச்சு. உருவத்தால் யாரையுமே எடை போடக்கூடாது அப்படின்றத அது உணர்த்துச்சு. நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை விட பெரிய பிரச்சனைகள் வரலாம், அவைகள்லாம் நம்மளை பயமுறுத்தலாம். ஆனால் நம்ம மனசு அதுக்கு முன்னாடி நிற்கிற அளவுக்கு, அதை சமாளிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக தைரியமாக இருக்கணும். அப்படி இருந்தால் நாமளும் வாழ்க்கையில் பெரியவங்க தான். இந்த கதை நமக்கு உணர்த்துகிற விஷயம் என்னதுன்னா, இதிலேருந்து நாம் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, பலங்கிறது உடம்புல இல்லை, தைரியமான மனசில் தான். உருவத்தில் சின்னவங்களாக இருக்காங்களோ பெரியவங்களாக இருக்காங்களோ அது முக்கியம் இல்லை, அவங்க மனசில் தைரியத்தோடு இருக்காங்களா அதுதான் முக்கியம். பலம்னு சொல்கிறது உடம்புல இல்லை, தைரியமான மனசில் தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி.